அதிகரித்து விட்டது. இங்கு யார் இருக்கின்றார்கள்? பார்க்க அறந்த ஒரு நந்தவனமாகவே இருக்கின்றது, காடாக இருக்கின்றது, நந்தவனமும் இருக்கின்றது. இந்த வனத்தில் எங்கே போவேன்? என் உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும் போல் தெரிகின்றது. தண்ணீர் தண்ணீர் யாரோ ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து கொண்டு தாகம் தாகம் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கின்றார். ஏண்டா தாகமா இருக்காண்டா, அவங்களுக்கு தண்ணி வேணுமாடா? போடா போடா போய் கொஞ்சம் ஐயா தண்ணி சாப்பிட்டு ஐயா நமஸ்காரம். உண்மைதானா? இந்த வனத்தில் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தனித்து வந்தேன். தாகம் தாகம் என்று என் உடலை விட்டு இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் தண்ணீர் கொடுக்காவிட்டால் பிரிந்திருக்கும். ஐயோ நீங்கள் யார்? எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? ஐயா என்னை பார்த்து யார் என்று கேட்டீங்களா? சொல்லவா? ஐயா என்னுடைய நாட்டின் பெயர் தான் குந்தல நாடு என்று வைப்பார்கள். ஆமா, ஏழை குடும்பத்தை பிறந்தவர். என்னுடைய பெயர் தான் அலங்காரி. அலங்காரி அலங்காரி தாய் தந்தை அல்ல, எனக்கென்று ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கின்றார். ஆளாக நேரமாயிடுச்சு. இருந்தாலும் என்னுடைய அண்ணன் எதிர்பார்த்து நான் புறப்படுகின்றேன். அவங்க அண்ணன் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. நீ போ. இப்போடா நீ போது வாடா. நீ போது வாடா. நீ போடா. நீ வாடா. நீ போடா. நீ வாடா. நீ போடா. நீ வாடா. நீ வாடா. எனக்கு துணையாதான் கூடவே இது சரியா? நீ விட்டுட்டு எங்க போட்ட தண்ணி கொடுத்த டான்ஸ் அடிக்கடிக்கு இங்கிலீஷ்ல பேசினா கொஞ்சம் ஒத்துப்பாங்க. பேசுங்க, வேற ஒண்ணு இல்ல. நீ விட்டு போதுண்ணா. நீ போதுடா. குச்சி நீத்துக்கிறேன். வாடா நீ வாடா. வாடா நீ வாடா. என்ன
சரி நீ போடா. நீங்க போடா. அண்ணாட்டே சொல்லுவேன். அண்ணாட்டே சொல்லுவேன் நான். அது குழந்தைக்கு சூத்து வாத்து தெரியாது. சூது வாதா அது தெரியாது. நான் பேசுறேன், நான் வச்சுக்கிறேம்மா. ஆமா நீங்க யாரு எவருன்னு ஐயா கேட்டான். ஐயா கடை பார்த்து யாருன்னு கேட்டி நீங்க ஐயா அப்படி நீ கேட்கவில்லை, நீ கேட்டதான் நான் சொல்றது. உண்மைதான். வடமதுராபுரி நாடு. என்னுடைய தந்தையின் பெயரோ பாண்டிய மன்னன், அதாவது ராமலிங்க செட்டியார் என்று அழைப்பார். என்னுடைய தாயின் பெயரோ இந்திராணி தேவி. என்னுடைய பெயர் நல்ல தம்பி. நல்ல தம்பி நல்ல தம்பி என்று அழைப்பார். அப்படியா? அதற்குத்தான் ஒரு இளவரசம் பொழுதுமா அவரு இளவரசரா 2:30 மணி சங்க புடிச்சுக்கிட்டு ஐயா சரிங்க, நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாரு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் போயிட்டு வரேங்க. ஏனென்றால் என்னுடைய உயிரையே காப்பாற்றி விட்டார். ஆமா உயிர்காக சுத்தம் மூடாது. அதற்காகத்தான் உங்கள் மீது உன்னை பார்த்ததில் இருந்து என்னுடைய மனதாகப்பட்டது துடியாக துடித்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் உரைக்கும் வார்த்தை எனக்கு புரியவில்லை. புரியவில்லையா? புரியல. உன்னை நான் நேசிக்கின்றேன். நேசிக்கிறதுனா என்னடா? உன் மேல ஆசை வச்சு குயில வச்சு ஜாக்கி தூக்குறாரு. இதுவரையிலும் டேய் நான் படித்தவன் பண்புள்ளவன், எந்த ஒரு பெண்களுடைய முகத்தை நான் ஏறெடுத்து பார்த்தேன். அலங்காரியை பார்த்ததில் இருந்து என்னுடைய மனமாகப்பட்டது உள்ளுக்குள் ஊடுருவி கொண்டே இருக்கின்றது. நாட்டு இளவரசன்றாரு கப்புன்னு குச்சிங்கன்னா நம்ம முன்னேறிலாம் நினைக்கிறேன். அப்படியா? அப்படியே காத்த கடிய அப்படியா? வேண்டாண்டா, எனக்கு பயமா இருக்குதுடா. நான் எங்க எதுக்குறேன் நானு? ஐயோ நான் எத்தனை பேருக்கு நான் வாயை வச்சுக்கிறேன் தெரியுமா? வாய வச்சா பால் குத்துக்கிறேன் தெரியுமா? ஏண்டா எனக்கு பயமா இருக்கு, அது நினைக்கும் போது கஷ்டமா இருக்குடா. உன்னை நான் வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். காதலிப்பது உண்மைதானா? போடா உண்மைதான், நிச்சயமாக உண்மைதானா? எதுல போக முடியுமோ கடைசி வரையும் நான் கைவிடவே மாட்டேன். சத்தியம் செய்து நீதான் இந்த உலகத்தில் மனைவி என்று ஒன்று இருந்தால் அது நீயாகத்தான் இருக்க வேண்டும். இது சத்தியம். எந்த இரும்பு துண்டை காந்தகம் வைத்துக் கொண்டது. சரி ஏண்டா, நான் வந்து வேலையை நான் பாத்துக்கிறேன். அண்ணன் சண்டை போடாரு கூடறானே இப்ப போட. நீ போடா, நான் பாத்துக்கிறதால குழந்தையா நானு. நீ பாத்துக்கிட்டு பயந்துடுவா. நீ போடா, நான் வரேன். நீ எப்ப தாங்க இது கரம்பேறி போகுது. எதா நீ சொல்ற, நான் சொல் பேசிக்காக போறியா? நீ போயிட்டு அன்னிட்ட எதுவுமே சொல்லாத. தங்கத்து பின்னாலே வந்துட்டு இருக்கு சொல்லு. குழந்தை பத்தினா எதுவுமே சொல்லாத. இல்ல ஏய் பாபா கிட்ட சொல்லாத. நான் ஏன் சொல்ல சத்தியமா சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லாதடா. பயமாக்கா. நான் படித்த கல்லூரியில் கூட இப்படி ஒரு அழகுள்ள ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். உண்மைதானா? நீ போப்பீங்க? அடவுட்டால லட்சுமி. நீ போப்பீங்களா? என்னக்கு சும்மா விட போறேன். அலங்காரி உன்னுடைய முகத்தை சுப்ராயன் கூப்பிட்டா? அலங்காரி பேரா? சுப்ராயன் வந்தது. அலங்காரி உன் பேர் சுப்ராயன் காலையில் நான் மணக்க போகிற பெண்ணின் பெயரை கடவுளே மாரியா வாட்டா தாயே. உன்னுடைய நன்றி அழகோ மூன்றாம் பிற சந்திரன் போல பார்த்து உனது கண்ணுடைய அழகுகள் மண்மண் மின் போன்றளவா இருக்கு. அப்படியா? உன்னுடைய உதடு அழகுகள் கோவை பழம்புழல்லவா காட்சி இருக்கின்றது. உன்னுடைய பற்கள் அழகுகளோ மாணிக்க கற்கள் போலவா இருக்கின்றது. மோகத்தை ஊட்டிவிட்ட மோகினி பெண், உணர்ச்சியை ஊட்டிவிட்ட உலக அழகி, நீ மட்டும் என்னை அத்தான் என்று உன் இதயத்தில் வைத்தால் என்னுடைய அந்தரங்க கோட்டையிலே உன்னை என் இதய ராணியாக கடைசி வரலும் வைத்து உண்மைதான். மனைவிதானே எனக்கு? உண்மைதாங்க. அழகில் சிறந்த முகமே வா
ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை. இந்த ஆசை நிறைவேறுமா? வரையிலும் உன்னை நான் மறக்கவில்லை. நிறைவேறுமா இந்த ஆசை? உண்மைதானா? என்னங்க, நீங்களோ ஒரு நாட்டுக்கு இளவரசர், நானும் ஏழை குடும்பத்தை பிறந்தவன். உங்களுக்கும் எனக்கு மீன் வைத்தாலும் எட்டவே எட்டாது. இதெல்லாம் சரி வருமா? சரி, அப்போ சொல்ல வேண்டியதுதானே. அதுக்கு சத்தியம் வாங்க. எப்படியோ என் மனமாறு உன்னை என் மனைவியாக இருக்கிறேன். உண்மைதானா? அப்படியாக இருந்தால் உன்னுடைய அண்ணனிடம் தெரிவித்து உன்னுடைய அண்ணனுடைய சம்மதத்தை வாங்க. அப்படியா? அதன் பிறகு இப்பொழுதே நம்ம நாட்டு. அப்படியா? புறப்படலாமா? அப்பொழுது அதான் உங்களை பார்க்கும் பொழுது எப்படிதான் இழுத்து தன்னை போராடினோ என்னங்க நாடு நாடாக சுற்றினேன். என் தங்கை கேட்ட மணவாளன் கிடைக்கவே இல்லை. அலங்காரி, நடக்குன்னா தெரியும். எவ்வளவோ நாடுகளை சுற்றினேன். என் தங்கை கேட்ட மணவாளன் கிடைக்கவே இல்லை. எழுத்து கொடுக்குற 10 வயசு வைக்க போறேன். எதுக்காடி நான் என்ன பேசுகிறேன்? கேட்டா மச்சான் மச்சான் என்றும் இல்லாமல் இன்று நம்முடைய கிரகத்தில் என்ன வாசிக்கிறது? தங்கையை விட்டு வெகு நாட்களாக சென்று விட்டேன். மாமா கண்ணால குத்தாதே. கூப்பிடு தங்கச்சிய கவுத்துக்கன்னு பட்டுக்கிச்சு. தங்கச்சி கூப்பிடு.
விளக்கு வச்ச நேரத்திலே மாம வந்தான். மறந்து நின்னு பார்க்கையிலே தாகமிட்டான். நீ குடிக்க, நான் குடிக்க, அந்த தேனோ தேக சோறு. விளக்கு வச்ச நேரத்திலே மாம வந்தான். கதவை தட்டுறா. இல்லையா அப்ப பாட்டை போடுறான் ரேடியோவில் விளக்க வச்ச நேரத்தில் தங்கச்சி ஒண்டியா இருக்குதல்லவா, அதனால பாடல் கேட்டிருக்கோம். நான் கூப்பிடு குடிக்க தங்கச்சி. நீ கடி கூப்பிடா. சீக்கிரம் கூப்பிடு. ஆ, தங்கச்சி. ஆ, ஜெயிச்சே. டேய், ஆ, ஜெயிச்சே. தங்கச்சி. ஆ, ஏன் எவன்டா அவன்? ஐயோ, பெரிய தொந்தரவா இருக்குதேம்மா. எங்கேயாவது சந்தோஷமா இருக்க விடுறாருங்களா? ஆனா உடனே இந்த பச்சைக்கார தொந்தரவு தாங்க முடியல. இவன் நம்மள செருப்பாலே அடிச்சுக்கலாம் என்ன நடக்குது? ஆனங்கட்டே சொல்லணும் ஊர்னா என்ன நடக்குது? நம்ம என்ன நான் உங்களை விட்டு போக மாட்டாங்க. என்னடா வேற ஏதோ குரல் கேட்குது? இது நான் கிட்ட சொல்றேன்டா. என்னடா, டிவில படம் போட்டுக்கிறான் நான் போய் தங்கச்சின்னு கூப்பிட்ட உடனே எப்படி கதை தர போகுது பாரு. தங்கச்சி தங்கச்சி. ஏய், ஏன்டா அந்த தொடர்பு கட்டிய? ஐயோ, 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 எந்த நேரமா? யார் சொன்னாலும் ஏற்படாது துணை யாருன்னா வருவாங்கன்னு தங்கச்சி எச்சரிக்கையா இருக்குது. சத்தியமா உன் தங்கச்சி மாதிரி நான் பார்த்தேன் பார்க்க முடியாது, முடியாது. யாட்டியா போய் சேர்ந்துடுறேன் தங்கச்சி, அம்மா தங்கச்சி. என்னங்க? என்னடா கதுப துரட்டி பாம்மா எனக்கு கால நலிக்கலாமா கூப்பிட்ட உடனே தாளை திறந்து அண்ணா என்று ஓடி வருவாள். இன்றைய தினம் திறக்கவில்லையே. கது ஓடி, கது ஓடி. என்ன நடக்குது பாரு, கது ஓடி. கது ஓடி, கது ஓடி. இங்க நான் கீழ்த்த அங்க வந்து கீழ்த்த அங்க குடிச்சுக்கிறேன் அவன் என்ன சுகம் தங்கச்சியா என்னடா? ஒன்னாவத்த வந்து இருப்பாரு இங்க ஐயோ!